டெத் ஏரேஜர். டெத் நோட் சதி பைலட்டில் டெத் அழிப்பான் என்பது டெத் நோட்டில் இருந்து பெயர்களை அழித்து அவர்கள் கொன்றவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு கருவியாகும். இருப்பினும் இது ஒருபோதும் முக்கிய மங்காவில் சேர்க்கப்படவில்லை, ஏனெனில் இது முக்கிய கதாபாத்திர மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும் என்பதை ஆசிரியர் உணர்ந்தார். இன் சதவீதங்கள் எல்லைக்ராவாக இருப்பதன் முரண்பாடுகள் பற்றி பொய் கூறுவதற்கு சிறிய சதவீதங்களை கொடுப்பார். அவர் முழு நேரமும் லைக்ரா என்று கிட்டத்தட்ட உறுதியாக இருந்தபோதிலும் இன் அசல் வடிவமைப்பு மிகவும் அழகாக இருந்தது. எனவே ரீக் ஒரு மனிதனைப் போல் இல்லை என்று கலைஞர் முடிவு செய்தார். டெத் நோட் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 15க்கும் மேற்பட்ட மனிதர்கள் டெத் நோட்டை காலவரிசையின் ஒரு கட்டத்தில் பயன்படுத்தியுள்ளனர். 13 நாள் விதி. டெத் நோட்டில் ஒரு போலி விதியைச் சேர்த்தது. அதில் உரிமையாளர் 13 நாட்களுக்கு ஒரு முறையாவது அதை பயன்படுத்த வேண்டும் அல்லது அழிந்து போக வேண்டும். சொர்க்கம் அல்லது நரகம் இல்லை. டெத் நோட் பிரபஞ்சத்தில் சொர்க்கம் அல்லது நரகம் இல்லை. டெத் நோட் பிரபஞ்சத்தில் சொர்க்கம் அல்லது நரகம் இல்லை என்பதை உருவாக்கியவர் உறுதிப்படுத்தினார். மேலும் மனிதர்கள் இறக்கும் போது ஒன்றுமில்லாமல் விழுகின்றனர். மிசா. படைப்பாளி மிசாவை உருவாக்க முடிவு செய்தார், ஏனென்றால் எல்லா ஆண் கதாபாத்திரங்களையும் பற்றிய கதை மிகவும் சலிப்பாக இருக்கும் என்று அவர் உணர்ந்தார். மாச்சுடா நீ முட்டாள் என்ற சொற்றொடர் மாச்சுடா யூ இடியட் என்ற சொற்றொடர் அணி முழுவதும் மீண்டும் மீண்டும் வரும் வாக்கியமாக மாறியது.